சமீபத்துல தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு பொண்ணை உயிரோட எரிச்சு கொண்டிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த பொண்ணு ஒரு சாதியை சேர்ந்த பொண்ணு வேற ஒரு சாதியை சேர்ந்த ஒரு பையனை வீட்டுக்கு தெரியாம விரும்பி வெளியில வச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வெளியில தெரிஞ்சோன்னா, பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சோன்னா அந்த பொண்ணு வீட்டுல இருந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த பையனை நீ வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க, வச்சிருக்காங்க. இந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போயிட்டு உயிரோட எரிச்சு கொண்டிருக்காங்க. இது சமீபத்துல நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை கேட்டோன்னே ஒரு மாதிரி மனசெல்லாம் பதபதச்சிருச்சு. என்னடா இது, காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, வீட்டில் எப்படி தெரிஞ்சிருக்கும், வச்சிருக்குமா இருந்திருக்கும், விருப்பம் இருந்திருக்காது, இது பண்ணியிருப்பாங்க, அதனால போயிருக்காங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எரிச்சு கொள்ளுவாங்களா அப்படின்னு மனசு பதபதச்சிச்சுன்னா, அதை வீடியோவா எடுத்து வெளியிட்டு ஒரு செய்தி சேனல்ல இருந்து ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை நான் இப்போ படிக்கிறேன், கேளுங்களேன். வாழ்த்துக்கள் பெற்றோருக்கு, சூப்பர் சூப்பர், தரமான சம்பவம், சிறப்பான சம்பவம், கிரேட் பேரண்ட்ஸ், ஜாதி வெறி நாய்கள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பெற்றோருக்கு, வாழ்த்துக்கள் பெற்றோர்களுக்கு, சூப்பர். ஆக்சுவலி காஸ்ட் ரிலீஜியன் பார்க்குற ஆள் இல்லை நானு, ஆனா கங்க்ராச்சுலேஷன்ஸ் பேரண்ட்ஸ், மோசம்னா என்னன்னு காமித்த பேரண்ட்ஸ்க்கு சல்யூட், மானம் இருந்தா பையன் வீட்டிலும் இப்படி ஏதாவது செய்யலாமே, சூப்பர், சிறப்பு, சூப்பர், வாழ்த்துக்கள், சிறப்பான சம்பவம், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், சூப்பர் பேரண்ட், சூப்பர், குட் நியூஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னங்க இந்த செய்தியை கேட்கும்போது நமக்கு எப்படிங்க மனசு பதபதைக்குது? இந்த செய்தியை பார்த்தா எப்படி இருக்கு? நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தால் எரிச்சு கொள்ற அளவுக்கு நம்ம போவோமா? சூப்பர் சூப்பர் சூப்பர்னு போட்டிருக்காங்களே, வாழ்த்துக்கள் பெற்றோர்களுக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அவங்க செய்வோமாங்க? என்னதான் நம்ம ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஆளா இருந்தாலும், என் பிள்ளை என் ஜாதியில தான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும், வேற எந்த ஜாதி பையனையும் கல்யாணம் பண்ணி என்கிட்ட சொல்லாமலாம் போயிடுச்சுன்னா என் மான மரியாதை ஊராம் போச்சு, ஊர் உலகத்துல தலை காட்ட முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்ம இருந்தா கூட, இந்த பிள்ளை நம்ம பெத்த பிள்ளை இல்லைங்க. அது பிறக்கும் போது, ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம். எங்க வீட்டுக்கு சரஸ்வதி பிறந்துருச்சு, எங்க வீட்டுல லட்சுமியே பிறந்துருச்சு, கூடி இருக்கிறவங்களாம் ஆஹா ஆம்பளை பிள்ளை பிறந்தா அதுன்னு சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை உனக்கு பிறந்திருக்கு, உனக்கு யோகம்டா. அந்த பிள்ளைக்கு முத கொலுசு வாங்கி போடும்போது எவ்வளவு சந்தோஷமா வாங்கி மாட்டியிருப்போம். அந்த பிள்ளை வயசுக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டு எல்லாட்டையும் சொல்லி அழகு பார்த்துருப்போம், நகை நட்டுன்னு போட்டு அது இதுன்னு பண்ணி அந்த பிள்ளைக்காகவே சேர்க்கணும் வைக்கணும், என்னென்ன செஞ்சிருப்போம், சந்தோஷப்பட்டிருப்போம்ல. எல்லாமே அந்த பிள்ளை நல்லா இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்கு தானே. அப்ப நடுவில் அந்த சாதின்னு ஒரு விஷயம் அந்த பிள்ளையோட விருப்பப்பட்டு தான் அது கல்யாணம் பண்ணி வைக்குது. நமக்கு பிடிக்கல, அந்த பையன் சரியில்லாத பையன், அந்த குடும்பம் சரியில்லாத குடும்பம்னா எடுத்து சொல்லி இருந்திருக்கான், இங்க பாருமா நீ சின்ன வயசா இருக்க, தப்பா இருக்க, அந்த பையன் கொஞ்சம் சரியில்லாத பையனா இருக்கான், இதனாலதான் நாங்க சொல்றோம் இப்படி எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, பின்னாடி நீ பிரச்சனை வருத்தப்படுவோமா கவலைப்படுவா, அதனாலதான் சொல்றேன், அப்பா நல்லா சொல்றேன், பேசுறது ஓகே, எல்லாமே சரியாக இருந்தாலும் கூட ஒத்துக்க மாட்டேன் சாதி காரணம் சொல்லி அதாவது சேர்க்காம இருக்கிறதுக்கு எக்கச்சக்க கதைகள் இருக்கு, வரலாற்றுல நிறைய கதைகள் இருக்கு, வச்சிருக்கு. லைவா உதாரணமா நம்ம சமீபத்தில் பார்க்கணும். நான் மறுபடியும் எப்பயுமே சொல்றதாங்க, இது வெளியில தெரிஞ்ச ஒரு சம்பவம். இந்த மாதிரி எக்கச்சக்க சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நம்ம ஒரு பக்கம் நம்ம எல்லாம் வெளியே முன்னேறி வந்துட்டோங்க, சாதியெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் கூட, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் சாதி உணர்வு ஒரு மனுஷனை எப்படி பிரிக்குதுங்கிறத தாண்டி பெத்த பிள்ளையை எப்படி போய் கொல்லுதுங்கிறத நமக்கு உணர்த்துது. அதே மாதிரி அதை விட முக்கியமா மறைஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய வெளி உலகத்துக்கு தெரியாம எவ்வளவு சாதி வெறி பிடிச்சவங்க இருக்காங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுங்க. இந்த அத்தனை பேர்கிட்ட நான் கேட்கறது ஒண்ணுதாங்க, நம்ம வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நம்ம வெட்டி கொல்லுவோமா, எரிப்போமா? செய்ய மாட்டோம்ல. என்ன இருந்தாலும் தொலைதுன்னு சொல்லுவோம், வராதன்னு சொல்லுவோம், என் கண்ணில் முழிக்காதன்னு சொல்லுவோம், அந்த பிள்ளைக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொந்தக்காரங்க முன்னாடி தான் சொல்லுவோம், அப்ப கூட நம்ம கெத்த விடாம தன்மானத்தை விடாம பேசுவோம், ஆனா எங்கிட்டோ போய் தொலைதுன்னு விடுவோம்லங்க. அப்ப வேற யாரோ ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்துல யாரோ தூண்டி விட்டதன் பேர்ல ஏதோ ஒண்ணுல அந்த பிள்ளைய எரிச்சிட்டு நிக்கிற அந்த குடும்பத்துல இப்படிலாம் செய்யக்கூடாது என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அவங்கள மேற்கொண்டு ஏத்தி விடுற மாதிரியும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ற மாதிரியும் போஸ்ட் போடுறதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நடந்திருக்க கூடாது. நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகளுக்குமே ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம், இது ஒரு பயமுறுத்துற விஷயம். எந்த அளவுக்கு சாதி நம்மளை எரிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கா கண்கூட காட்டுற விஷயம். இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் 2 விஷயம் தோணலாம். எந்த சூழ்நிலையிலும் இந்த மாதிரி மனுஷங்க மாதிரி வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் இந்த மாதிரி மனுஷங்க மாதிரி தான்டா வாழணும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதிரி நம்ம போடுற இந்த வாழ்த்துக்கள் பெற்றோர்கள் கமெண்ட்ஸ்
இப்படி தாண்டா நம்ம வாழணும், அப்போ தாண்டா நம்மளையும் 10 பேர் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயும் வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்கன்ற ஒரு எண்ணத்தை யாருக்காவது ஏற்படுத்துச்சுன்னா அதை விட ஒரு மோசமான தோல்வியும் அவமானமும் நமக்கு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் எதுவுமே நடக்கக்கூடாதுன்றதையும் நம்ம வேண்டி கேட்டுக்கிடுவோம். எல்லோரும் அன்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும். நமக்கு பிடிக்காத வகையில் திருமணம் ஆகி போயிட்டாங்கன்னா தொலைஞ்சு போ, எங்கிட்டாவது போய் இரு, நல்லா இருந்துட்டு போ, கண்ணில் படாதன்னு சொல்லியாவது விரட்டி விடுங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குருவாங்க. கலீல் ஜிப்ரானுடைய ஒரு கவிதை இருக்குங்க, குழந்தைகளை பற்றி, ஆன் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாருங்க. அதில் ஒரு வரி வரும், யுவர் சில்ட்ரன் ஆர் த்ரூ யூ பட் நாட் ஃப்ரம் யூ, தோ தே ஆர் வித் யூ எட் தே பிலாங் நாட் டு யூ. ஒரு குழந்தைய நம்ம மூலமாக தான் வருது, நமக்காக வரல. அப்ப ஒவ்வொரு ஆளும் தனித்தனி இண்டிவிஜுவல். இந்த உலகம் தனித்தனி ஆட்களால் நிரம்புனது. அதை நம்ம குடும்பம்ங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி விருப்பு வெறுப்புகள் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி சித்தாந்தம் இருக்கும். அது அவங்கவுங்க நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். என் பிள்ளை நான் பெத்தவன், அதனால நான் சொல்றதான் கேட்கணும்னு ஒரு அடிமை மாதிரி ஒரு பிள்ளைய நினைக்கிறதுங்கிறது தப்புங்க. கெட்ட வழியில் போனால் திருத்தலாம், சொல்லலாம், வைக்கலாம், இந்த மாதிரி செய்யணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்வழிப்படுத்தலாம், அது செய்யலாமே தவிர்த்து இதைத்தான் நீ செய்யணும், இதைத்தான் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. அவங்கவுங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த மாதிரிலாம் ஒரு கேவலமான ஒரு 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 அசிங்கமான கமெண்ட்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி, அசிங்கமான செயலுக்கு இப்படி அசிங்கமான கமெண்ட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு கேள்வி கேட்டுக்குவோம். நன்றி. எழுவாய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே